கிட்ஸுக்கு இன்னைக்கு லஞ்ச் என்ன பேக் பண்ணேன்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் வந்து பூசணிக்காய் பால் கூட்டு பண்ணலாம் அப்படின்ட்டு 3 டேபிள் ஸ்பூன்ல கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன்ல துவரம் பருப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவு துருவன தேங்காய், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சு எடுத்து தனியா வச்சுக்கலாம். பம்கினையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச பருப்பு, பம்கின், மஞ்சள் தூள், ஒரு வெங்காயம், 1 கப் அளவு தண்ணி சேர்த்து வேக வச்சுடுங்க. ஓரளவுக்கு பாதி குக் ஆனதும் அரைச்சு வச்ச மசாலா, 1 கப் அளவு தேங்காய் பால், உப்பு சேர்த்து நல்லா மீதி குக்காகி திக்காகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இந்த அளவுக்கு திக்கானதும் அடுப்பை விட்டு இறக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன பேனில் எண்ணெய் ப்ளஸ் நெய் ரெண்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துவோம். கூடவே காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கி அந்த பூசணிக்காய் கூட்டில் சேர்த்தோம் அப்படின்னா பால் பூசணிக்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ அப்படியே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஒரு தவால எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கூடவே காஞ்ச மிளகா, ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ண சேர்த்து வெங்காயம் வதங்கினதும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு கத்திரிக்காயும் சேர்த்து அதிலே வதக்குங்க. கத்திரிக்காய் பாதி குக்கானதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கு, அது ஆப்ஷனல் தான். அதை சேர்த்து லைட்டாக அந்த எண்ணெயிலே வதக்குனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள் இந்த 3 சேர்த்து நல்லா கலந்துட்டு எடுத்தோம் அப்படின்னா கத்திரிக்காய் ஃப்ரையும் ரெடி. இப்போ அப்படியே சாப்பாடு வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சாதம், நம்ம ரெடி பண்ண பூசணிக்காய் கூட்டு, கத்திரிக்காய் ஃப்ரை, ஒரு எக், அப்புறமா அப்பளம். இதுதான் இன்னைக்கு நான் என்னோட கிட்ஸுக்கு பேக் பண்ணேன். நாளைக்கு என்னன்னு நாளைக்குள்ள வீடியோல பார்க்கலாம்.